படுத்த உடனே தூக்கம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ தூக்கம் வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் உடம்ப கீழே சாய்க்கணும். ஏன்னா கீழே சாய்ச்சாலே இப்போ இரவு இரவு நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு படுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 9 மணிக்கு தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் எப்போ கீழே உங்கள் உடம்ப சாய்க்கணும்? 9 மணிக்கு தான் சாய்க்கணும். நீங்கள் 7 மணிக்கே இப்போ வீட்டில் படுத்துக்கிட்டே நீங்கள் 9 மணிக்கு தான் இரவு படுத்து தூங்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் இரவு 7 மணிக்கு என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டே டிவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க. அப்போவே உங்கள் உடம்புல தூக்கம் வந்துரும். ஆனா, நீங்க தூங்க போறது 9 மணிக்கு தான் தூங்க போறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, தூக்கத்த கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அந்த 7 மணிக்கு நீங்க கீழ படுத்துட்டீங்க. உங்க உடம்ப கீழ சாய்ச்சுட்டீங்க. சாய்ச்ச உடனே அந்த தூக்கம் வந்துரும். ஆனா, நீங்க படுக்க போறது 9 மணிக்கு தான். ஆனா, நீங்க தரையில உங்க உடம்ப சாய்ச்சது கீழ படுத்துக்கிட்டே டிவி பார்க்குறீங்க. எப்ப 7 மணிக்கே அல்லது ஒரு 8 மணிக்கே. ஆனா, நீங்க தூங்க போறது 9 மணிக்கு தான். ஆனா, எப்ப உங்க உடம்ப கீழ சாய்ச்சிட்டீங்களோ, தரையில உங்க உடம்ப படுக்க வச்சுட்டீங்களோ, அப்பவே உங்க உடம்புக்கு தூக்கம் வந்துரும். அப்ப நீங்க 8 மணிக்கு கீழ தரையில படுக்க வைக்கிறீங்க. உங்க உடம்ப கீழ கீழ சாய்க்கிறீங்க அப்படிங்கும்போது, உங்க உடம்புல 8 மணிக்கே தூக்கம் வந்துரும். ஆனா, நீங்க படுக்க போறது 9 மணிக்கு தான். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, 9 மணி வரைக்கும் தூக்கத்த கண்ட்ரோல் பண்ணுவீங்க. கட்டுப்படுத்தும்போது வர்ற தூக்கம் போயிடும். அதனால எப்ப நீங்க தூங்கணும்னு நெனைக்கிறீங்களோ, பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்த உடனே படுத்துக்கிட்டே டிவி பார்க்குறது. அப்ப என்ன ஆகும்னா, படுத்த உடனே உங்க உடம்புல தூக்கம் வந்துரும். ஆனா, நீங்க படுக்கிறது எப்ப படுக்குறீங்க? 7 மணிக்கு, 6 மணிக்கு வீட்டு வேலை முடிஞ்சு 6 மணிக்கு வருவீங்க, 5 மணிக்கு வருவீங்க, 7 மணிக்கு வருவீங்க. படுத்த உடனே ஆனா நான் தூங்க போறது 9 மணிக்கு தான். சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. 9 மணிக்கு தான் தூங்கணும் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா, படுக்கிறது கீழ உங்க உடம்ப சாய்க்கிறது 8 மணிக்கு, சாயந்திரம் 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு அந்த மாரிலாம் இல்லாம 9 மணிக்கு தான் தூங்க போறீங்க அப்படின்னா, உங்க உடம்ப நீங்க 9 மணிக்கு தான் கீழ சாய்க்கணும். சாய்ச்ச உடனே, அந்த உடம்ப கீழ சாய்ச்ச உடனே அப்படி ஒரு தூக்கம் வரும். தூக்கமும் சேர்ந்தே வரும். அப்படியே தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நல்ல அசதியான அற்புதமான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்த உடனே கீழ உங்க உடம்ப சாய்ச்சிடக்கூடாது. எப்ப நீங்க தூங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்ப தான் சாய்க்கணும். அதுவரைக்கும் உட்காந்துட்டு டிவி பார்க்குறீங்களா? உட்காந்து டிவி பாருங்க. உட்காந்து மொபைல் ஃபோன் பாருங்க. உட்காந்து யார்கிட்டயாவது பேசுங்க. உக்கா எல்லாத்தையும் பண்ணிட்டு, தூங்க போம்போது தான் உங்க உடம்ப கீழ சாய்க்கணும். அதனால சிலர் வீடு வீடு வந்துட்டாலே கீழ படுத்துருவாங்க. தரையில படுத்துருவாங்க. வீடு வந்துட்டாலே. தரையில படுத்த உடனே ஆனா அவங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சுரும். ஆனா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தூங்க போறது படுத்த உடனே தூங்கணும்னுங்கிற ஐடியா இல்ல. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே படுத்துருவாங்க. எப்ப தூங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்ப கீழ படுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த தூக்கம் என்பது உங்களுக்கு வந்து படுத்த உடனே தூக்கம் வரும். நீங்க தூங்கவும் போறதில்ல. ஆனா படுத்தே கிடக்குறீங்க. தூங்கவும் போறதில்ல. ஆனா படுத்தே கிடக்குறீங்க. அப்படி படுத்தே கிடக்கும்போது, நெறைய வாட்டி வர்ற தூக்கத்த தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். தூக்கத்த கண்ட்ரோல் பண்ணி கடைசில அந்த வர தூக்கம் வராம போயிரும். அதனால தூக்கம் எப்பல்லாம் வருது அப்படின்னா, உங்க உடம்ப கீழ சாய்ச்சிட்டாலே தூக்கம் வந்துரும். அப்ப நீங்க எப்ப தூங்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அப்பதான் உங்க உடம்ப கீழ சாய்க்கணும். இத வந்து மனசுல வச்சுக்கணும். அதனால வீட்ல பெரும்பாலும் வீடு தானே அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் படுத்தே கிடக்காம, எந்திச்சு உட்காருங்க. எப்ப தூக்கம் வருதோ அப்பதான் கீழ உங்க உடம்ப சாய்க்கணும். எந்திச்சு உட்காந்து பேசுங்க. டிவி பார்த்தா கூட உட்காந்துக்கிட்டு பாருங்க. மொபைல் ஃபோன் பார்த்தா கூட உட்காந்துட்டு பாருங்க. படுத்துக்கிட்டே மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா, ஆ தூக்கம் வந்து எப்ப வேணாலும் வரும். படுத்துட்டீங்கனாலே உங்க தூக்கம்ங்கிறது எப்ப வேணாலும் வரும். அப்போ வர்ற தூக்கத்த கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, அப்புறம் வர்ற தூக்கமும் வராம போயிடும். கண்ட்ரோல் பண்ணி வர்ற உங்க உங்க நெனச்ச நேரத்துக்கு அந்த தூக்கம் வராம போயிரும். நீங்க நெனச்ச நேரத்துக்கு இரவு 9 மணிக்கு படுக்கணும்னு நெனைக்கிறீங்க, தூங்கணும்னு நெனைக்கிறீங்க, இல்ல 10 மணிக்கு தூங்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, நீ கீழ உங்க உடம்ப சாய்ச்சது எத்தன மணிக்கு? 8 மணிக்கு, 7 மணிக்கு, 6 மணிக்கு. 6 மணிக்கே சாய்ச்சிட்டீங்க. அப்போ எப்போ உடம்ப சாய்ச்சிட்டீங்களோ, அப்பவே தூக்கமும் வர ஆரம்பிச்சுரும். அதனால வருகிற தூக்கத்தை தடுத்து வையுங்கள். எப்ப? நீங்க 10 மணிக்கு தான் நான் தூங்குவேன்ப்பா, அல்லது 9 மணிக்கு தான் தூங்குவேன்ப்பா, அதுவரைக்கும் உங்க தூக்கத்த நீங்க தடுத்து வைக்கணும். எப்படி தடுக்கணும்? எந்திரிச்சே உட்காருங்க. அதாவது எந்திரிச்சுன்னா நெட்டமா நிக்க சொல்லல. ஒரு சேர்ல உட்காருங்க. அதாவது தரையில கூட சமணம் கொட்டி உட்காருங்க.
எப்போ கீழே சாய்க்காதீங்க. உங்கள் உடம்ப கீழே சாய்க்காதீங்க. எப்போ தூங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் உடம்ப கீழே சாய்க்கணும். இதுதான் வந்து நம்ம படுத்த உடனே தூங்குவதற்கான வழிமுறை. படுத்த உடனே அதாவது தூங்கணும்னு நினைக்கும்போது ஏன் தூங்க முடியல அப்படிங்கிறதுக்கு நம்முடைய செயல்பாடு தான் காரணமாக இருக்குது. தூங்கணும்னு நினைக்கும்போது ஏன் தூங்க முடியல? நீ தூங்கணும்னு நினைக்காதப்பெல்லாம் கீழே படுத்து கிடக்குறீங்க. தூங்கணும்னு நினைக்கல, ஆனால் கீழே படுத்து கிடக்குறீங்க. அதனால தான் வந்து கீழே படுத்தாலே தூக்கம் வந்துடும். வந்துச்சுன்னா ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வர தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு உங்கள் நேரத்துக்கு உங்கள் விருப்பத்துக்கு அந்த தூக்கம் அது வராமல் போயிடும். எப்போ தூங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு அந்த தூக்கம் வராமல் போயிடும். அதனால் இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம்.